வானல்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு 2 பருப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை தீய கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க, செவக்க வறுத்துக்கங்க. வச்சு நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். பூண்டு பல்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மிளகாயும் எடுத்து போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த பீக்கங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காயும் போட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒன்னா வதங்கி வரட்டும். அப்ப இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இந்த காயும் நல்லா வெந்துடும். இந்த காய் வதங்கும் போது ஒரு கொட்டை புளி போட்டுருங்க. புளி போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. நசுக்கி பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படி கட்டாயிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம், இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்க. தண்ணி எதுவுமே ஊத்தாம தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இப்படியே சும்மா வெறுதாவே சாப்பிடலாம் இருக்கு, ஸ்நாக்ஸ் மாதிரி. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம அதை ஒரு பவுல்ல மாத்திட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கே எச்சு ஊரும் போங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போய் எழுதுறீங்க. தேங்க்யூ.